வணக்கம். இந்திய தேர்தல் ஆணையம் பார்லிமெண்ட்ல எந்தவித ஒப்புதலும் வாங்காம நாட்டு மக்களுக்கு யாருக்கும் அறிவிக்காம 2 சாஃப்ட்வேரை இந்த எஸ்ஏஆர் ப்ராசஸ்ல திருட்டுத்தனமா பயன்படுத்துறாங்க. இந்த சாஃப்ட்வேர்ஸை பயன்படுத்துறதுனால அதிக அளவிலான டெலிஷன்ஸ் எஸ்ஏஆர் ப்ராசஸ்ல நடக்கும். அதாவது இன்னும் பல லட்ச வாக்காளர்கள் அவங்க வாக்குரிமையை இழப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொரு புறம் இந்த எஸ்ஏஆர்ன்றது வெறும் வாக்காளர்களை சோதிக்கிறதான விஷயம் கிடையாது. இது குடியுரிமையை சோதிக்கிறதுக்கான பிரச்சனைன்றத பல்வேறு தலைவர்கள் ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தாங்க. நம்மளும் ட்ரைப் சார்பா பல வீடியோக்கள் இது ஒட்டி போட்டிருக்கிறோம். அந்த நிலையில அமித்ஷா இந்த எஸ்ஏஆர் ப்ராசஸ் மூலம் நீக்கப்படுவர்களுடைய குடியுரிமையை சோதிக்கிறதுக்கான டிடென்ஷன் கேம்புகளை உருவாக்க தயாரா இருக்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்ல பாஜகவோட வெஸ்ட் பெங்காலை சார்ந்த எம்பி ஒருத்தர் வெளிப்படையா சொல்லியிருக்கிறாரு. இந்த செய்தி பெரும் அதிர்ச்சியை நாடு முழுக்க ஏற்படுத்த இருக்குது. அது மட்டும் இல்லாம இவிஎம் மிஷின் மேல ஏற்கனவே நம்பிக்கையின்மையும் குளறுபடிகளையும் அதிகமா இருக்குது. இந்த நிலையில அந்த மிஷின்ல ஒரு புதிய மாற்றம், ஒரு புதிய சிப் சேர்க்கப்பட்டிருக்குது. இந்த சிப்புனால நேர்மையான எலெக்ஷனுக்கு எத்தகைய ஆபத்துகள்லாம் வரப்போகுது அப்படின்றதுல குறித்துலாம் தான் இன்னைக்கு நம்ம பேசுறோம். இது குறித்து பேசுறதுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்தோட சட்டத்துறை செயலாளர், நாடாளுமன்ற உறுப்பினர், மூத்த வழக்கறிஞர் திரு என்ஆர் இளங்கோ அவர்கிட்ட தான் நம்ம பேசுறோம். இந்த பிரச்சனைகளை தெரிஞ்சுக்கிறதுக்காக முழுமையா இந்த வீடியோ பாருங்க. சார் வணக்கம். வணக்கம். ராஜ்யசபால உங்க ஸ்பீச் பார்த்தோம் எஸ்ஏஆரை பத்தி. இதுவரைக்கும் வராத ஒரு தகவல் அதுல சொல்லியிருந்தீங்க. வெளியில பேசப்படாத, விமர்சனங்கள் உள்ளாத ஒரு பெரிய பிரச்சனை. ஏற்கனவே இவிஎம்ல இருக்க பிரச்சனைகளை அது இன்னொரு பரிணாமத்துக்கு போகுதுன்ற மாதிரி விளக்கியிருந்தீங்க. ஏற்கனவே M2ன்னு ஒன்று இருந்தது. அதுல பக்காவா தேர்தல் கட்சிக்குள்ள வெரிஃபை பண்றதுன்றதே சமமா இருக்கிற நேரத்துல இப்போ அதுல இன்னொரு சிக்கல் M3 கொண்டு வரதுல இன்னொரு சிக்கல்ன்றத பேசியிருந்தீங்க. அது என்னன்னு விளக்கமா சொல்லுங்க. அதாவது இவிஎம் மிஷின் அப்படிங்கிறது ஒரு 3 பகுதிகளை கொண்டு. ஒன்று, நாம வாக்கு செலுத்துகிற அந்த பட்டன் அழுத்துற இடம், அது பேர் பேலட் யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது, நீங்க எந்த வேட்பாளருக்கு எந்த சின்னத்துக்கு வாக்களித்தீர்களோ, எந்த பட்டன் அழுத்துறீங்களோ அது நேரா கண்ட்ரோல் யூனிட் அப்படிங்கிற பெட்டியில போய் சேவ் ஆயிடும். அந்த கண்ட்ரோல் யூனிட் மட்டும்தான் வாக்கு எண்ணிக்கைக்கு எடுத்துக்குவாங்க. 2013 என்ன பண்றாங்க, விவிபேட்னு ஒன்று கொண்டு சேர்க்கிறாங்க. விவிபேட் அப்படிங்கிறது நீங்க எந்த சின்னத்துக்கு வாக்களித்தீர்கள் என்பதை 7 நொடிகள் அந்த திரையில காமிச்சிட்டு அந்த சின்னத்தை பிரிண்ட் பண்ணி உள்ள போட்டுரும். அது எதுக்காக அப்படின்னா, நாளைக்கு இந்த கண்ட்ரோல் யூனிட்ல எண்ணும் போது ஏதாவது டிஸ்கிரிபன்சி வந்ததுன்னா, எத்தனை வாக்குச்சீட்டு பிரிண்ட் ஆகி உள்ள விழுந்திருக்கோ அதையும் இதையும் எடுத்து வெரிஃபை பண்ணுவாங்க. மேண்டேட்டரியா ஒரு தொகுதிக்கு, ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 5 விவிபேட் பெட்டிகளை எடுத்து எண்ணணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டும் சொல்லிட்டாங்க. 100% எண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து இருக்கிறது, ஒரு வலுவான கோரிக்கை இருக்கிறது. நீங்க கண்ட்ரோல் யூனிட்டை எண்ணுங்க, ஆனால் 100% விவிபேட்டை எப்படி முன்ன எல்லா வாக்குச்சீட்டையும் எடுத்து எண்ணுனாங்களோ அதே மாதிரி எண்ணணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கிறது, வலுவான கோரிக்கை இருக்குது. அதுதான் ஒரு நியாயமான ஒரு தேர்தல் முடிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த மாதிரி ஒரு வாதம் இருக்கிறது, அது சரியானது கூட. எலெக்ஷன் கமிஷனோட ஹேண்ட்புக்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த இவிஎம் மிஷின்கள் 2% குறைபாடு உள்ளது இருக்கு அப்படிங்கிறது ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, சிக்மா லெவல், அதாவது கம்ப்யூட்டர் பார்லன்ஸ்ல 6 சிக்மா லெவல் அப்படிங்கிறது 100% பெர்ஃபெக்ஷன் ஆஃப் தி அவுட்புட் ஆஃப் தி கம்ப்யூட்டர். 4 சிக்மா லெவல் எங்க இவிஎம் மிஷின் அப்படின்னு சொல்லிட்டு 4 சிக்மா லெவலுக்கு என்ன இது கொடுக்குறாங்கன்னா 99.97 அப்படின்னு ஒரு நம்பர் தராங்க. ஆனா 4 சிக்மா லெவல்ங்கிறது 99.36% தான். அப்போ அந்த அளவுக்கு குறைபாடு இருக்கிறது அந்த இவிஎம் மிஷின்ல அப்படிங்கிறத அவங்க ஒத்துக்கிறாங்க. இது M2 மிஷின்ல இருந்தே, இது அதாவது செகண்ட் ஜென்ரேஷன் மிஷினை M2 மிஷின் சொல்றாங்க. அப்போ முதல்ல பேலட் யூனிட், அதுக்கப்புறம் அதை நேராக கண்ட்ரோல் யூனிட்டோட இணைத்திருப்பார்கள். கண்ட்ரோல் யூனிட்ல இருந்து விவிபேட்டுக்கு இணைப்பு கொடுத்துருப்பாங்க. நீங்க ஓட்டு பட்டனை அழுத்துனீங்கன்னா அது கண்ட்ரோல் யூனிட்ல சேவ் ஆகும். சேவ் ஆனது பிரிண்டர்ல பிரிண்ட் ஆகும், திரையில காட்டும். நீங்க ஒரு கற்பனை பண்ணி பார்த்துங்க, அதான் உங்க கம்ப்யூட்டரும் கூட. கீபோர்டில் டைப் பண்றீங்க, டைப் பண்ணது சிபியூல சேவ் ஆகும். என்ன சேவ் ஆச்சோ அதுதான் பிரிண்ட் ஆகணும், என்ன சேவ் ஆச்சோ அதுதான் மானிட்டர்ல திரையில காட்டும். 2019 M2 மிஷின் பாதி, M3 மிஷின் பாதி. M3ங்கிறது ஜென்ரேஷன் 3 மிஷின்ஸ் அப்படின்னு மாத்திட்டாங்க. 2024 தேர்தலில் முழுக்க M3 மிஷின்ஸ் வந்துருச்சு. என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பிரிண்டர் இருக்கு இல்லையா, விவிபேட் இருக்கு இல்லையா, அதை கொண்டு கண்ட்ரோல் யூனிட்டுக்கும் பேலட் யூனிட்டுக்கும் இடையில வச்சுட்டாங்க. அப்போ என்ன ஆகுது, இப்போ நீங்க ஓட்டை போட்டிங்கன்னா அது திரையில காட்டும், திரையில காமிச்ச பிறகு பிரிண்ட் பண்ணும், அதுக்கப்புறம் தான் சேவ் ஆகும். அந்த முறை மாறுது.
முறை மாறுவதோடு மட்டுமல்ல, இந்த மிஷின்ஸ் இருக்கு இல்லையா, இப்ப 2026 தேர்தலுக்கு இப்பத்திலிருந்தே கடந்த 15-20 நாட்களாக தமிழ்நாட்டில் எந்தெந்த மிஷின்லாம் நல்லா ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு அந்த மெத்தடுக்கு பேர் ஃபர்ஸ்ட் லெவல் செக்கிங் அப்படின்பாங்க. ஃபர்ஸ்ட் லெவல் செக்கிங் எஃப்எல்சி அப்படிங்கிற நடைமுறை துவங்கி விட்டது. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், எல்லா அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியோட பிரதிநிதிகள் அங்கே போகலாம், போய் பார்க்கலாம் எப்படி மிஷின்ஸ் ஒர்க் ஆகுது, எதுவும் பிரச்சனை இல்லாமல் இருக்கா, சரியாக நடக்குதா, மார்க் போல் போட்டு பார்க்கலாம். போட்டு பார்த்து எந்தெந்த மிஷின்லாம் சரியாக இயங்குகிறதோ அது எல்லாத்தையும் எஃப்எல்சி ஓகேன்னு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிடுவாங்க. அந்த எஃப்எல்சி ஓகே அப்படின்னு ஒட்டப்பட்ட ஸ்டிக்கர் ஒட்டப்பட்ட மிஷின்கள் மட்டும்தான் தேர்தலுக்கு பயன்படுத்தும். அப்போ அரசியல் கட்சிகள் நாங்கள் மிஷினை போய் பார்க்கலாம், எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ரேண்டமைசேஷன் ஒரு ப்ராசஸ் இருக்கு, அப்பவும் அரசியல் கட்சிகள் போய் பார்க்கலாம். செகண்ட் ரேண்டமைசேஷன் ஒன்று இருக்கு, அப்பவும் அரசியல் கட்சிகள் போய் இவிஎம் மிஷின் எப்படி ஒர்க் பண்ணுது மார்க் போல் போட்டு பார்க்கலாம். அதோடைய செயல்திறனை பார்த்துடலாம், அது எப்படி ஏதாவது பழுது இருக்குதான்னு பார்க்கலாம், ஏதாவது தவறான முடிவுகளை சேகரிக்குதான்னு பார்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் செஞ்சுட்டு இந்த விவிபேட்ல நீங்க 1ஆம் நம்பர் பட்டன் அழுத்துனீங்கன்னா அது உதயசூரியன் சின்னம் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு ஒரு கமாண்ட் கொடுக்கணும் இல்லையா. அதை வேட்பாளர் தன்னுடைய வேட்புமனுவை திரும்ப பெறுவதற்கான அந்த நாள் முடிஞ்ச பிறகுதான் சிம்பிள் லோடிங் யூனிட்னு ஒரு சின்ன மைக்ரோ சிப்பை கொண்டு வந்து பொறுத்துறாங்க. அது எந்த அரசியல் கட்சியும் பார்க்க முடியாது, எந்த அரசியல் கட்சி முன்னிலையிலும் நடப்பதில்லை. அந்த வெரிஃபிகேஷன்லாம் முன்னாடியே முடிஞ்சிருது, முடிஞ்ச பேர் இப்படி ஒரு நடக்குது. இந்த இது வந்து எலெக்ஷனுக்கு 2 அல்லது 3 நாளைக்கு முன்னாடி தான் பண்ணுவாங்க. சிம்பிள் லோடிங் யூனிட் வச்சு நாங்கள் சிம்பிள்ஸை வந்து அப்லோட் பண்ணுறோம். அது எந்த அரசியல் கட்சிக்கும் ஆக்சஸ் கிடையாது, யாருக்குமே கிடையாது. இப்போ என்ன நடக்குது பாருங்க, இப்போ கொஞ்சம் திருப்பியும் ரிவைண்ட் பண்ணி பாருங்க. நான் பட்டன் அழுத்துறேன், விவிபேட்டுக்கு போகுது, அது எந்த சின்னமோ அதை பிரிண்ட் பண்ணி கொடுத்துருது. அதுக்கப்புறம் தான் எந்த ஓட்டை சேவ் பண்ணணும்னு சொல்லி கண்ட்ரோல் யூனிட்டுக்கு கொடுக்குது. அந்த இடத்துல தான் அந்த மைக்ரோ சிப்பை புதுசாக பொறுத்துறாங்க. அதில் என்ன குறைபாடு இருக்கு? அது பார்லிமெண்ட்டோட கண்காணிப்பில் நடந்துதா? பார்லிமெண்ட் தான் அந்த டிசைன் பண்ணுதான்னா கிடையாது. அதை முழுக்க முழுக்க முடிவு செய்வது தேர்தல் ஆணையம். ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை கொண்ட பாராளுமன்றம் அந்த டிசைனை நிர்ணயிக்க போறது இல்லை, நிர்ணயிக்காது. ஒரு எக்ஸிகியூட்டிவ் ஃபங்க்ஷனா கொண்டு போய் அதை வச்சுட்டாங்க. என்னுடைய பிரச்சனை அதான். இதனுடைய தரவுகளை நீங்கள் மக்களுக்கு தெரிவிக்காமல், வெளிப்படையாக சொல்லாமல், இதுல எரர் வர்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்கா, தவறுகள் செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கான வாய்ப்புகள் இருக்கு. எப்படி சொல்றீங்க? ஏன்னா பிரிண்ட் ஆகி உள்ள விழுந்துற சின்னம் அதுக்கப்புறம் அதே தான் சேவ் ஆகுதா இல்லையான்றது எதை பொறுத்து அப்படின்னா, யாருடைய கண்காணிப்புக்கும் உட்படுத்தாமல் பொருத்தப்படுகிற அந்த எஸ்எல்யூங்கிற சிம்பிள் லோடிங் யூனிட்ன்ற மைக்ரோசிப். அதாவது இப்போ நான் வந்து ஒரு சின்னத்துக்கு ஓட்டு போடுறேன், எனக்கு வந்து அந்த பிரிண்ட்ல வந்து நான் இதுதான் ஓட்டு போடுறேன்னு நான் கன்வின்ஸ் ஆகிற பார்த்துருவேன். ஆனா அதுதான் அங்க சேவ் ஆகுதா அப்படின்றது தெரியாது. நம்ம 100% விவிபேட் பாக்ஸ் எண்ண போறது கிடையாது. 5 மிஷின் மட்டும்தான் எண்ணுவீங்க. அப்ப முழுக்க முழுக்க நீங்க இவிஎம் மட்டும்தான் சார்ந்திருக்க போறீங்க. இங்கதான் பிரச்சனை. நான் பார்லிமெண்ட்ல என்ன பேசினேன் அப்படின்னா, டேம்பரிங் ஷுட் பி இம்பாசிபிள். இம்ப்ராபபிள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தேர்தலில் கிடையாது. அவங்க என்ன சொல்றாங்க, ப்ராபபிலிட்டி ரொம்ப கம்மின்னு தான் சொல்றாங்க. ப்ராபபிலிட்டி யார் கேட்டா பாசிபிலிட்டியா இல்லையா, அதுதான் பிரச்சனை. எனவே என்னுடைய கருத்து இது தொடர்பாக திரு ஆலந்தூர் பாரதி அவர்களும் ஒரு வழக்கு தொடர்ந்திருக்கிறாங்க. அதுல ஒரு டயக்ராம் போட்டு காட்டுறாங்க எலெக்ஷன் கமிஷன். அது ஒரு ரொம்ப குழப்பமான டயக்ராம். அதாவது பட்டன் அழுத்துனா முதல்ல கண்ட்ரோல் யூனிட்ல போய் சேவ் ஆகும், அதுக்கப்புறம் தான் விவிபேட்டுக்கு வரும்ட்டு. அந்த மாதிரி ஒயர் கனெக்ஷன் எதுவுமே கிடையாது அதுல. அது எப்படி ரிவர்ஸ் ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு இருக்கிற சிற்றறிவுல அது சரியா படலை. இது கோர்ட்ல கொடுக்கறது, கோர்ட்ல ஒரு டயக்ராம் கொடுத்தாங்க. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இது ஒரு பெரிய கம்ப்யூட்டர் என்ஜினியர்ஸ் அவங்க சேர்ந்து மட்டும்தான் ஓட்டு போடுறதாங்கன்னு இல்லை. சாதாரண வெகுஜன மக்கள் வாக்களிக்கக்கூடியது தான் தேர்தல், ஜனநாயக தேர்தல். அப்ப அவங்களுக்கும் புரியணும்ல, என்னுடைய ஓட்டு என்ன ஆகுதுன்றது அவங்களுக்கு தெரியணும் இல்லையா. அதை தெரிவிக்க மாட்டேன், அதை நான் வந்து ரொம்ப பத்திரமா வச்சிருப்பேன், அதை யாருக்குமே சொல்ல மாட்டேன், அதை நீங்க சரின்றதை நம்பணும் அப்படிங்கிறது ஒரு ஜனநாயக அமைப்புல சரியானது முறையா. ஜனநாயகத்தோட முக்கியமான நடவடிக்கை செலுத்துறது. அதை அப்படி என்னன்ற எக்ஸ்பிளைன் பண்ணி அனுமதி வாங்கணும்ல. பண்ண முடியாதுன்னு சுப்ரீம் கோர்ட்ல சொல்லி
சுப்ரீம் கோர்ட்டும் ஓரளவுக்கு நாங்கள் எலெக்ஷன் கமிஷன் நம்பி தானே ஆகணும் அப்படின்ட்டு ஒரு இடைக்கால உத்தரவு போட்டிருக்காங்க. அந்த மனு இன்னும் விசாரணைக்கு வரல. அது வரும்போது அது என்ன பண்ணுன்றத எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி காட்ட முடியாதுன்னே சொல்லிட்டாங்க. SLU, அதாவது சிம்பிள் லோடிங் யூனிட் உண்டு, அந்த ப்ராசஸ் மட்டும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதே ராஜ்யசபா ஸ்பீச்ல உங்களுதுல நீங்க ஆரம்பிக்கும் போதே வந்து SAR நான் எப்படி பாக்குறேன்னா ஸ்பெசிபிக் இன்க்ளூஷன் அண்ட் ஸ்பெஷல் ரிமூவல்னு சொல்றீங்க. அது இந்தியா முழுக்க இப்போ கிட்டத்தட்ட 6 கோடி பேர் நீக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். கடைசியா நம்மளது 1 கோடி அதிகமா இருந்தது. இப்போ UP இது வந்து 2.5 கோடி வந்திருக்குது. இந்த 6 கோடி பேரும் அப்படியே இல்லாமல் கூட பெரும்பான்மை அப்படிதான் நீக்கப்பட்டிருக்கும்னு நினைக்கிறீங்களா? அதாவது நீங்க வந்து முதல்ல SIR அப்படிங்கிறது மாண்புமிகு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூட நேத்து கூட சொல்லியிருக்காரு. எங்கேயோ இந்தியர் அல்லாதவர்களை நீக்குவதுதான் இந்த வேலை அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டாங்க, மீண்டும் மீண்டும் சொல்றாங்க. உச்ச நீதிமன்றத்துல எலெக்ஷன் கமிஷன் வந்து மக்களுடைய குடியுரிமையை நிர்ணயிப்பதற்கு எனக்கு கூட உரிமை இருக்கு, அதுல யாரும் தலையிடக்கூடாது, பார்லிமெண்ட் கூட தலையிடக்கூடாது அப்படின்னு ஒரு வித்தியாசமான ஒரு நிலைப்பாட எலெக்ஷன் கமிஷன் இருக்கு. இந்த 6 கோடி பேரை நீக்கிறது வந்து உனக்கு வாக்குரிமை இல்லை என்பதற்காக அல்ல, உனக்கு குடியுரிமையை நீ நிரூபிக்கவில்லை என்பதற்காக. பிரச்சனை அது மேலிருந்து வாரியா நீங்க வாக்குன்னு மட்டும் பாத்தீங்கன்னா அது தவறு. அது நான் யாரை சூஸ் பண்ணுவேன், எந்த கட்சி ஜெயிக்கணும், இதுக்கு தானே வாக்காளர் அப்படின்னு ஒரு கமாடிட்டியா தானே பாக்குறீங்க. அந்த மாதிரி கூட கிடையாது SIR. அதை விட மோசமானது என்ன, எலெக்ஷன் கமிஷன் நீங்க 2002 வாக்காளர் பட்டியல இருந்து அதை நான் சரி பார்த்து எடுத்துக்கிட்டேன்னா நீ இந்திய குடிமகன். அப்படி இல்லையா 3ஆ பிரிக்கிறாங்க. 1987 ஜூலைக்கு முன்னாடி பிறந்தவங்க எல்லாம் உங்களோட ஐடென்டி கார்டு மட்டும் கொடுத்தீங்கன்னா, 87 இருந்து 2004க்குள்ளார பிறந்திருந்தீங்கன்னா உங்களுடைய ஆவணமும் உங்களுடைய பெற்றோர்களுடைய யாராவது ஒருத்தர் ஆவணமும் கொடுத்தா போதும். 2004க்கு பிறகு பிறந்தீங்கன்னா உங்களுடைய ஆவணமும் உங்க பெற்றோர் இருவருடைய ஆவணமும் தரணும். இது எங்க இந்த கிளாசிபிகேஷன் எடுக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, சிட்டிசன்ஷிப் ஆக்ட்ல செக்ஷன் 3ல இதே கிளாசிபிகேஷன் அப்படியே அதே தேதிகளோட 1787க்கு முன்னாடி பிறந்திருந்தாலே அவர் இந்திய குடிமகன். 1787 இருந்து 2004 வரைக்கும் இங்க பிறந்திருந்தாருன்னா அவருடைய பெற்றோர்கள் யாராவது ஒருத்தர் இந்திய குடிமகனா இருந்தால் அவர் இந்திய குடிமகனா இருப்பாரு. 2004க்கு அப்புறம் பிறந்திருந்தாருன்னா அவரும் இந்திய குடிமகனா இருக்கணும், அப்பாவும் இந்திய குடிமகனா இருக்கணும், அல்லது அம்மாவும் குடிமகனா இருக்கணும். 2 பேர்ல யாராவது ஒருத்தர் கூட இல்லீகலா இமிகிரேட் ஆகி வந்தவங்களா இருக்கக்கூடாது. தட் மீன்ஸ் என்ன, 2 பேருமே இந்திய குடிமகனா இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு குடியுரிமைன்னு சொல்றாங்க. அதைத்தான் SIR என்ற போர்வையில இவங்க ஆவணங்களா கேட்கிறாங்க. இப்ப நீக்கப்பட்ட வாக்காளர்கள்லாம் அவங்க வாக்கு போனது அப்படின்றதோட அபாயம் இல்லை, அதோட முடியல. சட்ட பிரகாரம் அட்லீஸ்ட் ஒரு அமைப்பு, இந்திய தேர்தல் ஆணையம், நீங்கள் இந்திய குடிமகன் இல்லை என்பதை முடிவு செய்திருக்கிறது. அப்படிதான் நான் பாக்குறேன். ஓகே, இப்போ நேற்று கூட வெஸ்ட் பெங்காலோட MP ராய் அவர் வந்து சொல்லியிருக்காரு, டிடென்ஷன் கேம்ப் கட்டுற வேலை வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போறோம். எதுக்குன்னா SIRல இருந்து நீக்கப்பட்டவர்கள் அவங்க குடியுரிமை கிடையாது, அவங்களோட ஆரிஜின் என்னன்றதை விசாரிக்கிறதுக்காக அந்த கேம்ப் உருவாக்குறோம்னு சொல்றாங்க. அது குறித்து அவங்க மாநில தலைவர்கிட்ட கேட்குறாங்க. அவரு டிடென்ஷன் கேம்ப் கட்ட போறன்றதை மறுக்கல, ஆனா வந்து அது SIRக்காக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாரு. அப்போ இதெல்லாம் அதான் அவர்கள் இந்திய குடியுரிமையை நிர்ணயிக்கிறார். இதை ஒட்டி என்னென்ன பிரச்சனை எல்லாம் ஒரு லாங் டேர்ம்ல யோசிச்சு பாருங்க. இத்தனை பேரையும் நீங்க இந்திய குடிமகன் இல்லைன்ட்டு இந்திய தேர்தல் ஆணையம் முடிவு பண்ணிடுச்சு. அதுக்கு அகென்ஸ்டா 2 அப்பீல் இருக்கு. இல்ல அது லீகலா அப்படிதான் புரிஞ்சுக்கணுமா? குடியுரிமை இல்லைன்னு முடிவு பண்ணிடுச்சுன்னா புரிஞ்சுக்கணுமா? அது அப்படித்தானே ஓப்பனாவே சொல்றாங்க. தேர்தல் புரிஞ்சுக்கிறது இல்ல. தேர்தல் ஆணையம் நான் யாரெல்லாம் இந்திய குடிமகன் பார்ப்பேன்ப்பா, ஏன்னா வாக்குரிமை என்பது இந்திய குடிமகன் இருக்க வேண்டும் என்பது ஒரு தகுதி. அது ஹோம் மினிஸ்ட்ரி தான் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது, நானும் பார்ப்பேன். அதனால நான் பார்க்குறேன், இந்த ஆவணம் எல்லாம் கொடுத்தா நீ இந்திய குடிமகன், இல்லாட்டி நீ இந்திய குடிமகனா இல்லையான்றதை நீ தான் ப்ரூவ் பண்ணணும். இப்போ ஃபைனல் ரோல்ல இந்த 12 ஸ்டேட்ல ஒரு கிட்டத்தட்ட 4.5 கோடி பேர் வந்து நீக்கப்படுறாங்க அப்படின்னா அவங்களாம் குடிமகன் கிடையாது அப்படின்னு அனுமானம். தேர்தல் ஆணையம் அவங்கள அந்த மாதிரி நீக்கிருச்சுன்னு அர்த்தம். ஓகே, அதுக்கப்புறம் அவர் குடிமகன் இல்லைன்னு சொல்லுவதற்கான ப்ரொசீஜரை சிட்டிசன்ஷிப் ஆக்ட்ல ஹோம் மினிஸ்டர் எடுப்பாங்க. அதுக்குதான் இப்போ டிடென்ஷன் கேம்ப் கட்ட போறாங்க. அதாவது தேர்தல் ஆணையத்தோட வேலை என்னன்னா, அவங்க துவங்கும் போது நீங்க இந்திய குடிமகன்றதை அனுமானம் பண்ணிக்கிட்டு தான் துவங்கணும். ஆனால் இங்க என்ன நடக்குது, துவங்கும் போதே அவர்கள் நீங்கள் இந்திய குடிமகன் இல்லை என்று அனுமானம் செஞ்சுக்கிட்டு துவங்குறாங்க. அத்தனை பேருக்கும் நீங்க இந்திய குடிமகன் தான் அப்படிங்கறத நீங்க ப்ரூவ் பண்ணணும்னு சொல்றாங்க. அதுக்குதான் இந்த ஆவணங்களை கேட்கிறது. இப்ப இதை வெறும் வாக்குரிமைன்னு பாத்தீங்கன்னா
ஒரு வழக்கறிஞரா நான் அப்படி பார்க்க மாட்டேன். இதோடைய காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து ஏன் திராவிட முன்னேற்ற கழகம் இதை எதிர்க்கிறது என்றால், சில லட்சம் வாக்குகள் நீக்கப்படுவது என்பது வந்து அந்த ப்ராசஸை எப்படி வேணாலும் நீக்கலாம். இறந்த வாக்காளரை நீக்குவதற்கு 1000 வழிகள் இருக்கு. 1/5/2025 அன்னைக்கு தேர்தல் ஆணையமே ஒரு நோட்டிபிகேஷன் கொடுத்தாங்க. ரெஜிஸ்டர் ஆஃப் பர்த்ஸ் அண்ட் டெத்ஸ் கிட்ட இருந்து நாங்க டீட்டெயில்ஸ் வாங்கி நாங்களே நீக்கிடுவோம், நீங்க யாரும் அதை பத்தி கவலைப்படாதீங்க. டபுள் என்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நாங்க சாஃப்ட்வேர் வச்சிருக்கோம், இது பண்ணிடுறோம்னு சொல்லி. ஷிஃப்டட் ஓட்டர்ஸை வந்து வெறுமனே எஸ்எஸ்ஆர் ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன்லயே பண்ணி செஞ்சிருக்கலாம். அல்லது இதுவரைக்கும் செஞ்சிருந்த எஸ்எஸ்ஆரை முழு வீச்சோடு முழுமையான ஈடுபாடோடு பண்ணியிருந்தாலே நீக்கிருக்கலாம். ஆனா எஸ்ஐஆர் என்பதை எடுத்துக்கொண்டு வந்ததுக்கு காரணமே மக்களுடைய குடியுரிமையை நிர்ணயிப்பதற்காகத்தான், மறைமுகமாக நிர்ணயிக்கிறது. இதை முடிவு பண்ணிட்டாங்க, இத்தனை பேரை நீக்கிட்டாங்கன்னா இந்த பட்டியல் சென்சஸ் அப்ப யூஸ் பண்ணுவாங்க, டீலிமிட்டேஷன் அப்ப யூஸ் பண்ணுவாங்க. சென்சஸ் அப்போ எப்படி யூஸ் பண்ணுவாங்க? அவர்களை நீங்க வந்து தேர்தல் ஆணையம் வந்து உங்களுக்கு இந்திய குடிமகன் இல்லைன்னு சொல்லிருச்சு, ஸோ உங்களுக்கு ஸ்டேட்டஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப் இல்லை அப்படின்னு தான் ஆரம்பிப்பான் சென்சஸ் எடுக்கிறப்ப. ஓகே, ரைட். அதுக்கு ஒரு வழிகோலாக இருக்கும், மார்க் பண்ணிடுவாங்க, அப்ப டிக்ளேர் பண்ணுவாங்க. அப்ப அதுக்கு ஒரு வழிகோலாக நிச்சயமா இது இருக்கும், பயன்படுத்தி கொள்ள முடியும். இப்போ அதோட தொடர்ச்சியா தான் இந்த பிளானிங் வந்து இப்போ எஸ்ஐஆர், அதுக்கப்புறமேட்டு சென்சஸ், அதுக்கப்புறம் டீலிமிட்டேஷன். இதுதான் ஒன்றிய அரசுடைய ஒரு நீண்ட கால தொலைதூர நோக்கு திட்டமாக இருக்கக்கூடும். நீண்ட காலன்றத இப்போ பாஜக என்ன பொறுத்தவரைக்கும் 2 வருஷம்ன்றது நீண்ட காலம் வச்சுக்காங்க. இல்ல, இது எப்படி ஓவர் கம் பண்ண முடியும்? இப்போ தமிழ்நாட்டில் வந்து 97 லட்சம் ஓட்டர்ஸ் வந்து நீக்கப்பட்டிருக்கிறாங்க. அதை ஷிஃப்டட் எல்லாமே ஜென்யூன் ஓட்டர்ஸ் தான். அவங்க எதுவும் இப்போ இறந்தவர்கள் ஓட்டர் இருக்கட்டும், இல்லை டபுள் என்ட்ரி இருக்கட்டும், அது வேற. ஆனால் ஷிஃப்டட் எல்லாமே ஜென்யூன் ஓட்டர்ஸ் தான். அவங்களே 66 லட்சம்னு நினைக்கிறேன். அப்போ அவங்க எப்படி அவங்க, அதாவது 18 ஜனவரி வரைக்கும் அவங்க ஃபார்ம் 6 கொடுத்து சேரலாம். முதல்ல இருந்தே திராவிட முன்னேற்ற கழகம் இதை ஏன் எதிர்த்து வருதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த டைமிங், இந்த கிறிஸ்துமஸ் வெக்கேஷன், பொங்கல், இந்த 2 மேஜர் ஹாலிடேஸ் மக்கள் வந்து நிச்சயமா வெக்கேஷன் பிளான் பண்ணுவாங்க, பொங்கல் கொண்டாட்டத்தில் இருப்பாங்க. அப்ப இதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்காம விட்டுருவாங்க. அப்படியுமே அந்த 65 லட்சத்துல நேற்றுக்கு 28ஆம் தேதி நடந்த ஸ்பெஷல் கேம்ப் வரைக்குமே 5,60,000 பேர் அப்ளிகேஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ ஏறக்குறைய 10% பேர் திருப்பி உள்ள வர்றாங்க. 18 ஜனவரி வரைக்கும் டைம் இருக்கு. என்னுடைய கணிப்பு இன்னும் ஒரு 30-35 லட்சம் பேர் ஃபார்ம் 6 கொடுத்து உள்ள சேர்ந்துருவாங்க. அப்ப அந்த வகையில் நீக்கப்படுபவர்கள் ஒரு 20 லட்சம் பேர் ஷிஃப்டட் என்ற கணக்குல நீக்கப்படலாம். ஏன்னா 20 லட்சம் பேர் ஷிஃப்டட் அப்படிங்கிறது வித்தின் த ஸ்டேட்டுக்குள்ள ஷிஃப்டட், அதை தாண்டி வெளி மாநிலங்களுக்கு ஷிஃப்டட், வெளிநாடுகளுக்கு ஷிஃப்டட், இது எல்லாத்தையும் சேர்த்து தானே. அப்ப அந்த 65 லட்சத்துல ஒரு 30 லட்சம் பேர் நிரந்தரமாக வெளிநாடுகளுக்கு வெளி மாநிலங்களுக்கு போயிட்டா கூட 35 லட்சம் பேர் வித்தின் த ஸ்டேட்டுக்குள்ளாரியே தான் இருப்பாங்க. இந்த கிளாசிபிகேஷன்ல ஃபைனல் ரோல்ல வந்து வெளிப்படையா தெரியும் கொடுப்பாங்க. ஆனா இப்போ 10% சேர்ந்து இருக்கிறாங்க. ஆனா ஏற்கனவே இப்போ டிராஃப்ட் ரோல்ல இருக்கிற 12 லட்சம் பேருக்கு வந்து நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க, நோ மேப்பிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுதான் நாங்க முதல்ல இருந்தே வலியுறுத்தி வந்தோம். அதாவது நான் முதல்ல அந்த குடியுரிமைக்கான அந்த கால அளவீடு சொன்னேன் இல்லையா, அதுதான் இங்க நடக்குது. என்னன்னா 2002 வாக்காளர் பட்டியலுக்கு அந்த காலத்தை நீங்க நிரப்பியிருந்தீங்கன்னா நீங்க அந்த நோ மேப்பிங் போயிருந்திருக்க மாட்டீங்க. வெறுமனே முதல் காலத்தை மட்டும் நிரப்பியவர்களுக்கு தான் இந்த சிக்கல் வந்திருக்கு. அப்ப கூட தேர்தல் ஆணையத்துல என்ன பண்ணாங்க அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு இருக்கு, அந்த அழுத்தம்லாம் இருக்கு, நாங்க நிறைய பேர் 100% வந்து நாங்க எனுமரேஷன் ஃபார்மை டிஜிட்டைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால கால அவகாசம் கொடுக்காம வாக்காளர்கிட்ட இருந்து நீங்க ஃபர்ஸ்ட் ஃபார்ம் மட்டும் ஃபில் பண்ணி கொடுங்க, மற்றது நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லி கையெழுத்து வாங்கிட்டாங்க. இல்லைன்னா அவ்வளவு ஃபார்ம் ரிட்டர்ன் வாங்கியிருக்க முடியாது, நிச்சயமா வாங்கியிருக்க முடியாது. இப்ப அதுதான் இங்க நெருடலா இருக்கு. நான் சொல்ல போனா இது வாக்காளருடைய தவறாக நான் கருத மாட்டேன். எலெக்ஷன் கமிஷன் தான் 100% டிஜிட்டைஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு காட்டுறதுக்காக வாக்காளர்கிட்ட வந்து நீங்க வந்து ஃபில் பண்ணி கொடுத்துருங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி வாங்கிட்டாங்க. அதனுடைய விளைவு தான் இந்த 12 லட்சம் பேர். மேபி அந்த கேட்டகரியில வந்து ஒரு 1 லட்சம் பேர் தான் வந்திருக்கணும். ஆனா 12 லட்சம்ன்ற அதிகமான எண்கள் வந்ததுக்கு காரணம் எலெக்ஷன் கமிஷன் தான் சரியாக இருக்கிறேன்னு சுப்ரீம் கோர்ட்ல சொல்றதுக்காக ஃபர்ஸ்ட் காலத்தை மட்டும் ஃபில் பண்ணி வாங்கினதுனால தான் இந்த பிரச்சனை. இல்ல, இப்ப நீங்க சொல்றீங்க 1 லட்சம் தான் வந்திருக்கணும். ஆனா பல பேரை, பெரும்பான்மையான பேரால அந்த இன்னொரு காலத்தை ஃபில் பண்ண முடியாதுல. 2002 2005 எங்க ஓட்டி அவகாசம் கொடுத்திருந்தீங்கன்னா நிச்சயமா நடந்திருக்கும். அல்லது பிஎல்ஓக்கு கரெக்டா ட்ரெயின் பண்ணி கொடுத்திருந்தீங்கன்னா நிச்சயமா அதை பண்ணியிருந்திருக்க முடியும்.
ஏன்னு கேக்குறீங்கன்னா பிஎல்ஓ வந்து இந்த வார்டுக்கு வராரு, இந்த இந்த பூத்துக்கு உண்டான இந்த 2-3 தெருக்கான ஒரு பிஎல்ஓ இருக்காரு அப்படின்னா அவர் என்ன அவர் கையில என்ன இருக்கு? 2002 இந்த வார்டுக்கு இந்த பூத்துக்கு உண்டான பட்டியல் தான் வச்சிருக்காரு. இந்த தெருவில் இருக்கவங்க எல்லாமே 20 வருஷமா இங்கே இருந்தவங்களா கிடையாது. வெவ்வேறு ஊர்கள்ல இருந்து, ஏன்னா இது பள்ளிகள் நிறைந்த இடம், அதனால ஸ்கூலுக்காக அல்லது அரசு ஊழியர்கள் வேலை மாற்றி வர்றவங்க, ப்ரைவேட் கம்பெனியில் வேலை மாற்றி வர்றவங்க, அவங்க வெவ்வேறு ஊர்ல இருந்து இங்கே வந்து செட்டில் ஆகுறாங்க. ஒரு 5 வருஷம் இங்கே இருப்பாங்க, போயிடுவாங்க. இப்போ இவங்களுக்கெல்லாம் உங்க ஓட்டு எங்க இருந்தது, போன தடவை எங்க போட்டீங்க, மதுரையில் போட்டிங்களா அப்படின்னு மதுரையோட பட்டியலை எடுத்து அவர் கோரிலேட் பண்ணி கொடுக்கறதுக்கு பிஎல்ஓக்கு நேரமும் இல்லை, அதற்கான பயிற்சியும் அளிக்கும். அதனால இப்படி ஆச்சு. இது இங்க மட்டும் இல்ல, மற்ற மாநிலங்கள்லயும் வந்து இந்த மாதிரி இந்தியா முழுவதும் நடக்குது. குஜராத்ல அதுக்காக டிராஃப்ட் ரோலே தள்ளி வச்சிருக்காங்க, இதையும் சேர்த்து கொடுத்துடணும் அப்படின்றதுக்காக தள்ளி வச்சிருக்காங்க. இப்போ சமீபத்தில் ரிப்போர்ட்டிவ்ஸ் கலெக்டிவ்ஸ் ஒரு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி விஷயங்கள் என்ன ஆயிடுச்சுன்றதுக்கு. அப்போ வந்து என்ன சொல்றாங்கன்னா, கோர்ட்ல வந்து டீடூப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் வந்து அது சரிப்பட்டு வராது அப்படின்றத ஏற்கனவே தேர்தல் ஆணையம் வந்து சொல்லியிருக்கு. அவ்வளோ அக்யூரேட்டா இல்லை அப்படின்ற சொல்லியிருந்தது. இப்போ விட்ட நோட்டிஃபிகேஷன், எஸ்ஏஆர் நோட்டிஃபிகேஷன்லேயே வந்து வீடு வீடா போய் தான் அதை செக் பண்ணி நாங்க இது பண்ண போறோம்ன்றதையும் சொல்லியிருந்தது. ஆனா எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் இல்லாம, அறிவிப்பும் இல்லாம மறுபடியும் டீடூப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த மேப்பிங்க்கும் இன்னொரு சாஃப்ட்வேர் டீடூப்ளிகேஷன் ஏற்கனவே தெரியும், மேப்பிங்க்கு அப்படி ஒன்று இருக்குதுன்னே தெரியாது, அதை யூஸ் பண்ணிருக்காங்க. அதுல என்ன டேஞ்சர்னு அவங்க சொல்றாங்கன்னா, ஒருவேளை இப்போ நீங்க இனிஷியலா மாத்தி போட்டிருந்தாலோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தாலும் மேப் பண்ண முடியாது, லாஜிக்கல் டிஸ்கிரிபன்சி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்படி நாடு முழுக்க பல பேர் வந்து நீக்கப்பட்டா அவங்களாம் எப்படி சார்? அதான் இது மக்களை சிரமத்திற்குள்ளாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம். ரெண்டாவது, வெகுஜன மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு மனநிலைக்கு போயிடுவாங்க. என்ன, யார் ஆட்சி செஞ்சா எனக்கு என்ன, எதுக்கு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஓட்டுற ஆகணும் அப்படின்னு நினைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இது வந்து முழுமையான 100% இன்க்ளூசிவ் எலெக்ஷனா நடக்கவே நடக்காது. இப்ப எனக்கு நான் ஓட்டரா இருக்கிறது ரொம்ப முக்கியம், உங்களுக்கு சமுதாய விழிப்புணர்வுக்கு உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஆனால் தினந்தோறும் உணவுக்காக உழைத்தே ஆக வேண்டும்ன்ற ஒரு மனுஷங்கிட்ட போயிட்டு நீ ஓட்டுறாப்பா அப்படின்னா எனக்கு எதுக்கு அது அப்படின்னு, நீ உன் வேலையை விட்டுட்டு 2 நாள் விட்டுட்டு நீ இஆர்ஓ ஆஃபீஸ் போ, கலெக்டரை பாரு, இந்த ஆவணம் கொடு அப்படின்னா எங்க போவார் அவர்? அவரும் இந்திய குடிமகன் தானே, அவரும் வாக்காளர் ஆவதற்கு அனைத்து தகுதிகளும் உடையவர் தானே. ஆனா அவருடைய மனநிலை என்னவா இருக்குன்னு பார்க்கணும் இல்லையா? அவர் தன்னுடைய 2 நாள் சம்பளத்தை விட்டுட்டு இது பின்னாடி அலைஞ்சு அவர் வாக்காளர் ஆகணும் அப்படின்றதுனால அவருக்கு என்ன பயன்? அவருக்கு அந்த சமுதாய சிந்தனை இருக்குமா? கல்வி அறிவு பெற்ற பகுத்தறிவுடைய இந்த மாநிலத்திலேயே ஏறக்குறைய ஒரு 5 அல்லது 6% பேர் அந்த மனநிலையில் இருக்கக்கூடும். கல்வி அறிவு பெறாத, அரசியல் விழிப்புணர்வு இல்லாத மாநிலங்கள்ல இதனுடைய விளைவு என்னன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவங்க நிலைமை மோசம். ஆனா தேர்தல் ஆணையத்தோட இந்த மாதிரி நடவடிக்கைகள் வந்து சுப்ரீம் கோர்ட்டால பெரிய அளவுல கண்டிக்கப்படுறது. அதாவது இது இன்டென்ஷனே தப்புன்றத அது ஓகே, அது டிஸ்கஸ் பண்ணி அது ஒரு டைம் எடுத்துக்கலாம். ஆனா இந்த நடைமுறைப்படுத்துறது இவ்வளவு சிக்கல் இருக்கு, முன்னுக்கு பின் முரணா செய்யறாங்க, பொய் சொல்றாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்ல தவறான டேபிள் இருக்கு. அந்த விஷயத்துல உச்சநீதிமன்றம் மிக தெளிவா சொல்லிருச்சு. அவங்க எத்தனை வேணாலும் ஃபைனல் ரோல் போட்டாலும் சரி, எங்க இன்னும் விசாரணையே முடியல. பீகார் கட்சிகள் தான் இது வரைக்கும் ஆர்கியூ பண்ணி முடிச்சிருக்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் சார்பாக அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஒரு இடைக்கால மனு போட்டு பழங்குடியின மக்களும் மலைவாழ் மக்களும் நிறைய பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லி அது மட்டும் கொஞ்சம் நேரம் விசாரிச்சாங்க. அதுக்கப்புறம் கிறிஸ்துமஸ் ஹாலிடேஸ்னால கோர்ட் முடிச்சு 6ஆம் தேதி தான் தேர்தல் ஆணையம் வந்து பதில் சொல்ல போறாங்க. எதுக்கு? பீகார். அதுக்கப்புறம் தான் தமிழ்நாடு பிரச்சனைகளை வந்து மறுநாள்ல இருந்து கேட்க ஆரம்பிப்பாங்க. அப்ப என்ன நீங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, உச்ச நீதிமன்றம் என்ன சொல்றாங்க, எப்ப இது வந்து தவறு என்று நினைக்கிறோமோ அப்ப இந்த எல்லா ப்ராசஸையும் டே 1ல இருந்து நாங்க வந்து இல்லீகல் டிக்ளேர் பண்ணுவோம், நீங்க எதுவுமே கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அது அப்படி ஒண்ணு நடக்கும்ன்ற நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? நிச்சயமா. ஓகே, ஆனா அப்படி நடக்கணும், அதுதான் ஃபேக்ட். அதானே தேர்தல் ஆணையம் மோசமான நடந்திருக்குது. சொல்லுவாங்கல்ல, சட்டத்தின் சக்கரங்கள் மெதுவாகத்தான் சுழலும், ஆனால் நிச்சயமாக சுழலும். தேர்தல் நடத்துறதுல சில திருத்தங்கள் செய்யணுன்றதை நீங்களும் ராஜ்யசபால முன் வச்சிருந்தீங்க. உதாரணத்துக்கு 17C இந்த மாதிரி விஷயங்கள்லாம், இதெல்லாம் நீங்க மொத்தமா பேசிட்டு பார்லிமெண்ட் வந்து இது அங்கீகரிக்குது,
தேர்தல் ஆணையத்தோட இந்த அளவற்ற அதிகாரத்தை வந்து நீங்க அங்கீகரிக்கிறீங்க அப்படின்னா இது ஒரு நாள் உங்களை அழிச்சிரும்ன்ற மாதிரி ஒரு எச்சரிக்கையை நீங்க ஓப்பனா ராஜ்யசபால வைக்கிறீங்க. அந்த நீங்கன்றது பார்லிமெண்ட்டா பாஜக ஒட்டுமொத்த பார்லிமெண்ட்டே சொல்ல வரீங்களா? நான் குறிப்பாக சொன்னது பாஜகவை. ஆனால் இது ஒவ்வொரு அரசியல் கட்சியும் உள்வாங்கி அதுக்கேற்ற மாதிரி நடந்தது. இன்றைக்கு நான் ஆட்சியில் இருக்கிறேன், அதற்காக அமைப்புகளை நான் மாற்றி அமைப்புகளில் எனக்கு தேவையான மனிதர்களை வச்சுட்டு சட்டங்களை திருத்தி வளைத்து எனக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்குவேன் அப்படின்னா அந்த தனி மனிதன், நீங்கள் வைத்திருக்கிற தனி மனிதன் மாறும்போது அல்லது அந்த தனி மனிதனே வேறு கொள்கையை எடுத்துக்கொள்ளும் போது அது அவர்களுக்கே தீங்காகத்தான் விளையும் அப்படிங்கிறது தான் நான் எடுத்து சொன்னேன். நான் குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் சொன்னேன், இப்பவும் சொல்கிறேன். அவர்கள் தேர்தல் ஆணையத்திற்கு கொடுத்திருக்கக்கூடிய அளவு கடந்த அதிகாரம் ஒரு நாள் நிச்சயமாக அவர்களையே திருப்பி. நீங்க சொல்றது பொருள் தானே தேர்தல் ஆணையமா அவங்களுக்கு எதிராக மாறும், நிச்சயமா அவங்க தோல்விக்கு காரணமா இருக்கும். காரணமா. சரி சார், இவ்வளவு நேரம் வந்து இது குறித்து விரிவாக உங்க கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி.